கீழே வந்து பெட்டி விழுந்துரு அப்படிங்கிறக்க காற்று அதிகமாக அடிச்சுன்னா அந்த மூடி வந்து காற்றுல பறந்துரு அப்படிங்கிறக்க நம்ம இந்த ஸ்மோக்கர் போட்டுக்கிறது வந்து இந்த புகையை வந்து நம்ம தேங்காய் மஞ்சி இருக்குல்ல தேங்காய் நார் அது பழைய துணி பழைய சாக்கு இந்த மாதிரி காட்டன் ஏதோ ஒன்று போட்டு நம்ம புகை கொடுத்தோம்னாக்கா தேனீக்கள் வந்து நம்ம கொட்டாமல் இருக்கு. நம்ம எதை போடுறோமோ அதை ஒன்றே போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்து காயரை போட்டு மாறு துணி போட்டீங்க அதுக்கு வாசம் மாறுபட்டதுன்னா கொட்டும். நீங்கள் எதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க அதை வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வாசலில் கொஞ்சம் தேனியை சாந்தப்படுத்துறதுக்காக புகை அடிச்சுக்கணும். புகை அடிச்சுட்டு மெதுவாக நீக்கணும். ஸ்பீடாக நீக்கினீங்க அப்படின்னாக்கா வெயில் வந்து உள்ளே போச்சு அப்படின்னாக்கா அது தேனீகளுக்கு வந்து கண்ணு வந்து சடனாக கூச்ச ஆரம்பிச்சிரு. அப்போ வந்து நம்மளே கொட்ட ஆரம்பிக்கும். நீக்கும் போது பார்த்தீங்கன்னா மெதுவாக நீக்கணும். உள்ள வெளியில் இருக்கிற ஏர் வந்து உள்ளே போச்சு அப்படின்னாக்கா அது பயந்துக்கு அப்புறமாக்கா டெம்பரேச்சர் மாறும்போது கொட்டுறக்கு பார்க்கு. அதனால மெதுவாக நீக்கணும். மெதுவாக நீக்கிட்டு நம்ம மெதுவாக அடை எடுக்கணும். நம்ம வந்து கண்ணாடி பாட்டில் உடஞ்சிடுனா எப்படி நம்ம துகள்கள்லாம் அள்ளி எடுக்கிறோம் அந்த மாதிரி மெதுவாக எடுக்கணும். இது வந்து இத்தாலி நாட்டு தேனீயே எபிஸ் மெலிஃபரான்னு சொல்றது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துல ராணி தேனி இருக்கு நம்ம பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். ராணி இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா செல்லு ஹோல்ஸ்குள்ள பார்த்தோம்னா முட்டை போட்டிருக்கோம். அந்த மாதிரி முட்டை இருந்ததுனால ராணி தேனி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம உள்ள வந்து இதுல 3 அடை இருக்கு. இது வந்து இப்பதான் ஸ்டார்டர் காணி புது குயின் வந்து இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. பெரிய பெட்டியா இருந்தது அப்படின்னாக்கா 9 ஃப்ரேம் இருக்கு. தேனி வந்து அதிகமா இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து கொட்டுறது அதிகமா இருக்கு. நீங்க புதுசா வர்ற நேரத்துல கொட்டுறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால நம்ம சின்ன பெட்டியை காட்டுறோம். சைட்ல பாரு ராணி தேனி ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. ஏதோ ஒரு சந்தில் இருக்கு, இல்லைன்னா பழகில போட்டிக்கு இந்த மாதிரி நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கு ராணி தேனி தெரியுங்களா? வயிறு வந்து கொஞ்சம் நீளமா இருக்கு, கால் வந்து பிரவுன் கலர் இருக்கு. பனித்தேனிக்கு எல்லாமே கால் வந்து பிரவுன் கலர்ல இருக்கு. இது வந்து நல்ல வித்தியாசம் தெரியும் பாத்தீங்களா? பனித்தேனுடைய கால்களுமே இதனுடைய கால்களையும் பாத்தீங்கன்னாக்கா பிளாக் கலர்ல இருக்கு. ஒர்க்கர் பீக்கு குயினுக்கு வந்து பிரவுன் கலர்ல இருக்கு. இது வந்து ஆண் தேனி தெரியும் பாத்தீங்க. இது பாத்தீங்கன்னா இது ஆண் தேனி. இது கொடுக்கலா தேனி. இது ஒரு கூட்டுல வந்து ஒரு 200-300 அது மட்டும்தான் இருக்கு சீசன் டைம்ல. இதை பிடிச்சிக்கல ஒன்றும் பண்ணாது. இது வந்து கொடுக்கலாத தேனி. இது இந்த தேனி பாத்தீங்கன்னா இந்த நர்ஸ்பின்னு சொல்லுவோம். இந்த ஒர்க்கர் பி நர்ஸ்பின்னு சொல்லுவோம். இது வந்து திருநங்கைகள் மாதிரி ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா இதனுடைய ராணி இல்லை அப்படிங்கிற போது இந்த ராணி தேனி நம்ம உண்டு பண்ண முடியாது அப்படிங்கிற போது இந்த பனித்தேனி மொட்டு போட ஆரம்பிச்சிரு. அந்த பனித்தேனிகள் மொட்டு போடுது அப்படின்னாக்கா அதுல இருந்து வந்து ஆண் தேனி தான் பிறந்து வரும். அந்த மாதிரி ஆண் தேனி வந்ததுனாக்கா நம்ம அந்த மாதிரி வர்றது விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஆண் தேனி வந்ததுனாக்கா நம்ம இந்த ராணி தேனி கூட மேட்டிங் ஆயிடுது அப்படின்னாக்கா அதுல பாத்தீங்கன்னாக்கா அந்த பெட்டி வந்து நல்ல வளர்ச்சி இருக்காது. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ராணி தேனி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை அப்படிங்கிற போது வேற பெட்டியில இருந்து ஒரு புழுவடை எடுத்து கொடுத்தோம்னா ராணி இல்லாத பெட்டியில ராணி உண்டு பண்ணிக்கு. இது ஒரு கூட்டுல பாத்தீங்கன்னா 3 வகையான தேனி இருக்கு. இது ராணி தேனி அப்படிங்கிறது வந்து பெண் தேனி, அப்புறமா ஆண் தேனி. இது ஒர்க்கர் பீஸ் எல்லாமே அந்த நர்ஸ்பின்னு சொல்றது திருநங்கைகள் மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா மேல் பகுதியில் இப்பதான் புது ராணி வந்திருக்கு. இன்னும் வந்து எக்லேயிங் பண்ணாம இருக்கு. இதை ஸ்டார்ட் பண்ணி இருக்கு. இதுல மேல் பகுதியில் மட்டும் தான் தேன் வைக்குங்க. ராணி தேனி பாத்தீங்கன்னா வெளிச்சம் பட்டது அப்படின்னாக்கா ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மறைவான இடத்துக்கு போயிட்டே இருக்கு. வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம எங்க முருங்கை அதிகமா இருக்கு, முருங்கை, சூரியகாந்தி, கொத்துமல்லி இதெல்லாம் அதிகமா போட்டிருக்கிற பக்கத்துல நம்ம பெட்டி கொண்டு போய் வச்சுக்கணும். குயின் செல் பொறிச்சு வந்திருக்கு பார்த்தா புதுசா. அந்த குயின் வந்தா பொறிச்சு வந்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குயின் செல் கட்டி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மேல் பகுதியில் தேன் இருக்கு. இது டம்மி செல். இப்போ இது குயின் செல். இந்த மாதிரி குயின் செல் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கணும். சீசன் டைம்ல கட்டுறது மட்டும் இந்த மாதிரி பெருசா இருக்கு. மற்ற டைம்ல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறுசா இருக்கு. இந்த குறைஞ்சது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த செல்லை சுத்தியுமா அந்த ஸ்டெப் இருக்கணும். அடையினுடைய ஸ்டெப் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டெப்பை பார்த்து தான் நம்ம குயின் செல்லை வந்து செலக்ஷன் பண்ணணும்.
இது மேல் பகுதியில் தேன் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து தேன் வச்சு சீல் பண்ணி வந்து ஒரு ரிமூவ் பண்ணோம்னாக்க அந்த வேக்ஸை ரிமூவ் பண்ண உள்ள வந்து ஹனி இருக்கு. இந்த மாதிரி சீல்டு பண்ணனதா ஹனி. சீல்டு பண்ணாம இருக்கிறது அது வந்து நெக்டர். நம்ம பூவுல இருந்து என்ன கிடைக்குது? நெக்டர் கிடைக்குது. நெக்டரை வந்து இந்த ஒர்க்கர் பீ வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருது. கலெக்ட் பண்ணி அடையில ஸ்டோரேஜ் பண்ணி வைக்குது. அப்புறமாக்க உள்ள இருக்கிற யங் ஒர்க் பீ, அதாவது இளவயசு ஒர்க் பீ வந்து அந்த தேனை வந்து சாப்பிட்டு தன்னுடைய இன்வெர்டேஸ் இருக்கிற இன்வெர்டேஸை வந்து மாத்தி தேனா மாத்தி வைக்குது. நம்ம பூக்கள் இருந்து நேரடியா தேன் கிடைக்கிறது கிடையாது. ஒரு இனிப்பான திரவம் மட்டும் தான் கிடைக்குது. அதை கொண்டு வந்து தேனீக்கள் வந்து தேனா மாத்துது. அதுக்கு வந்து நிறைய வேலைகள் செய்யுது. வயசான தேனீக்கள் தான் வயல்வெளியில போய் தேன் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அப்புறமா அதை வந்து இளம் தேனீக்கள் தேனா மாத்துது. பலதரப்பட்ட நாட்கள் வச்சு ப்ராசஸ் பண்ணி அங்க போயிடுச்சு. ப்ராசஸ் பண்ணி 2 மீன் இருக்கா இருக்கலாம். இப்பதான் பொறிச்சு வந்திருக்கு. இந்த குயின் அங்க போயிடுதான். சோமி காலனி வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால போகாது. 2 குயின் இருந்தது அப்படின்னாக்க நம்ம ஒரு குயினை வந்து லாக் பண்ணி வேற பெட்டியில இல்லாத பெட்டிக்கு கொடுத்துக்கலாம். அதாவது இந்த இது மாதிரி இதே பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரேம் இருக்கு. இது பிரிஞ்சு போகாது. 6 ஃப்ரேம் அதுக்கு மேல ஸ்ட்ரென்த் இருந்தா பிரிஞ்சு போகுங்க. இந்த குயின் அங்க ஓடிடுது ஜி. அது பலகைக்கு போயிடுச்சு குயின். ஏன்னா நல்ல பெரிய காலனியா இருந்ததுன்னு வச்சுங்க, தேனி வந்து அப்படி பறக்கிற சவுண்டு கேட்கு. புதுசா வந்து நிறைய கொட்டு அப்படிங்கிறதால நம்ம வந்து ஸ்ட்ரெயினிங்காக இந்த மாதிரி ஸ்டார்டர் காலனி வச்சுக்கிறோம். பிரேம் கம்மியா இருந்தா நம்ம குயிக்கா வந்து நிதியை கண்டுபிடிச்சிக்கலாம், குயின் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது பாத்தீங்கன்னா மழை காலத்துல தேனீக்களுக்கு வந்து செயற்கை உணவு கொடுக்கறதுக்காக நமக்கு வச்சிருக்கோம். பழைய தீவன கரும்பு ஜூஸ், சுகர் வாட்டர் இந்த மாதிரி கொடுக்கல. சுகர் வாட்டர் வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப டேஞ்சரு. நோய் வந்து அதுல அதிகமா வந்துடும். ஏன்னாக்கா அந்த கெமிக்கல் வந்து அதிகமா இருக்கிறதுனால தேனீக்களுக்கு வந்து நோய் அதிகமா வந்துடும். இது பாத்தீங்கன்னா நம்ம தேனீக்கள் வந்து போலன் பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு சத்து மாவு உண்டு பண்ணி கொடுக்குறாங்க. தேனீக்கள் வந்து இங்க வந்து கோகனட் போலன் மட்டும்தான் இருக்கு, மற்ற போலன் இல்லை. அப்படிங்கிறனால இதுல வந்து சூரியகாந்தி கடுகெல்லாம் நம்ம ஏரியாவில் இல்லை, நார்த் இந்தியாவில் அதிகமா இருக்கு. அங்கிருந்து நம்ம போலன் வாங்கி இதை போட்டு பண்ணி கொடுக்குறோங்க. இதை கொடுத்துட்டு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து தேனீக்களுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கு. ஏன்னா போதுமான சத்துக்கள் வந்து தேனீக்களுக்கு கிடைக்கிற போது தேனீக்கள் வந்து நல்லா ஆரோக்கியமா பிறந்து வருது. தேனீக்கள் வந்து ஆரோக்கியமா இருக்கு. இல்ல அப்படிங்கிற போது தேனீக்கள் பாத்தீங்கன்னா ஊனமா பிறந்து வருது. ஒரு கால் வந்து செயலந்து போனாலும் இதுக்கு வந்து 4 ரெக்கை இருக்கு. அதுல ஒரு ரெக்கை செயலந்து போனாலும் அதனால பறந்து போய் தேன் எடுக்க முடியாது. வெளியில தோட்டத்தில் தேன் இருக்கு, பெட்டியில தேனீக்களும் இருக்கு, ஆனா பெட்டியில வந்து தேன் வைக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்படிங்கிறத நம்ம அதை 8 வருஷமா நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு ஒரு ஃபார்முலா உண்டு பண்ணி நம்ம அதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சேல்ஸுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது கொடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மி. மழை காலத்தில் நம்ம பெட்டி பார்க்க போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி லேபர் செலவு, டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் ரொம்ப குறையுது. அப்புறமா இது வந்து தேனி பாத்தீங்கன்னா தேனி வந்து நல்லா பிறந்து வருது. இப்போ குன்சல் பாத்தீங்களா, குன்சலே வந்து நல்லா பெருசா இருக்கு. மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்காத பெட்டிகளை குன்சல் வந்து இந்த மாதிரி இருக்காது. இப்ப கீழே வந்து இதுல வந்து 8 ஃப்ரேம் 9 ஃப்ரேம் வருங்க. அதுல வந்து நம்ம இந்த லாஸ்ட் 2 ஃப்ரேம் வந்து நம்ம தேன் எடுத்துக்கலாம். கீழே வந்து ஒரு சூப்பர்லயே வச்சு தேன் எடுத்துக்கலாம். இதுக்கு அதிகமான பூக்கள் இருக்கிற ஏரியால வச்சோம்னா என்ன சூப்பர் சேம்பரை நம்ம போட்டுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம போட்டுக்கலாம். மேக்சிமம் ஒரு 90% வந்து நம்மளுக்கு இந்த இதுக்கு வந்து சூப்பர் சேம்பர் தேவைப்படாது. இது பாத்தீங்கன்னா ஏசி மாதிரி நல்லா அந்த ப்ரொபோலிஸ் வச்சு சந்தெல்லாம் இல்லாம கம்ப்ளீட்டா லாக் பண்ணிடு. அந்த மாதிரி லாக் பண்ணும்போது உள்ள வந்து ஏர் போகாம நம்ம வச்சுக்கணும். வெயில் படக்கூடாது. அப்புறமாக்க தண்ணி உள்ள போகக்கூடாது. மழையில நலையில ஒன்றும் பண்ணாது. நான் தண்ணி வந்து என்ட்ரன்ஸ் உள்ள போகாம இருக்கணும். காலனி வந்து சிறுசா இருக்கிற போது என்ட்ரன்ஸ் வந்து நம்ம அடைச்சு வந்து ஒரு தேனி போற அளவுக்கு சிறுசு பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து எதிரிகளுடைய தாக்குதல் வந்து அதிகமாகி தேனீக்கு வந்து விட்டுட்டு ஓடிடும், பெட்டியை விட்டு ஓடிடு. இப்படி இந்த இத்தாலி தேனி வந்து நம்ம பெட்டியை விட்டுட்டு ஓடாது, அவ்வளவு சீக்கிரம் வந்து ஓடாது. நம்ம நாட்டு தேனி தான் தொந்தரவு வச்சு அப்படின்னாக்கா விட்டுட்டு ஓடிடு. இந்த இத்தாலி தேனி வந்து அவ்வளவு சீக்கிரம் பெட்டி விட்டு போறதில்லை. ஆனால் அது வந்து ஒரே இடத்துல வச்சு வளர்க்க முடியாது. நம்ம வந்து எங்க பூக்கள் இருக்கு அங்கங்க நம்ம வண்டி வச்சு கொண்டு போய் மாத்திட்டே இருக்கணும். அப்பதான் வந்து தேன் அதிகமா எடுக்க முடியும். இது ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியிலிருந்து குறைஞ்ச ஒரு 30 50 கிலோ வரைக்கும் தேன் எடுக்கலாம். நம்ம நாட்டு தேனில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 12 கிலோ வரைக்கும் நம்ம தேன் எடுக்கலாம். அதுல வந்து ஒரு நோய் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம அதை வந்து விட்டுட்டு இதுக்கு வந்துட்டோம். சரி, அடுத்து வந்து நம்ம நாட்டு தேனி பார்க்கலாமா? சரி, வாங்க அதை பார்க்கலாம். மைட் இருக்கு. அந்த வரவ மைட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காலனி வந்து எனி டைம் ஸ்ட்ரென்த்தா வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து பிரச்சனை பண்றதில்லை. இல்லைனாக்கா அந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து நம்ம ஒரு பெட்டியில ஒரு காட்டன்ல நனைச்சு வச்சிட்டோம்னாக்க ஒரு 5 மில்லி நனைச்சு வச்சுட்டோம்னா அந்த வாசனைக்கு மைட் எல்லாமே இறந்து போயிடுது. அது வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அந்த மைட் வந்து 3 நாள்ல வந்து பெட்டியை முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கணும். ஆரம்பத்திலேயே நம்ம வந்து மைட் இருக்கானுங்கிறது அடிக்கடி நம்ம அடை எடுக்கும்போது வாரம் இருக்கு நம்ம பார்த்து அடை எடுக்கும்போது கீழே அந்த அடையில வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு, உள்ள வந்து மைட் இருக்கான்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இது மைட் பாத்தீங்கன்னாக்கா வைரஸ் விட டேஞ்சர். இது மைட் வந்துடுது அப்படின்னாக்கா வைரஸ் மாதிரியே
எப்படி நம்ம நாட்டு தேனைக்கு தாய் சேய் குருடு வைரஸ் எப்படி பிரச்சனையோ அதே மாதிரி இதுக்கு வந்து மைட்டு பிரச்சனை இருக்கு. ஆனா இது வந்து ஒரு பெட்டியிலிருந்து ஒரு பெட்டிக்கு அந்த வைரஸ் மாதிரி பரவாது. ஆனா வந்து மைட்டு வந்த பெட்டியில உடனே கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இல்லைன்னா அழிச்சிரு, எல்லாமே கம்ப்ளீட்டா அழிச்சிரு. ஆனா அந்த அளவுக்கு டேஞ்சர் இல்லை, அந்த அளவுக்கு டேஞ்சர் நம்ம இதை வந்து பண்ண முடியாது. வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அது சீசன்ல ஒரு குளிர்காலத்துல மட்டும்தான் அந்த மைட் வந்து அதிகமா வரும். அப்ப அந்த குளிர்காலத்துல பனி காலத்துல வந்து நம்ம பார்த்து அந்த அறிகுறி இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த இதுல பார்த்து அடையில பார்த்து நம்ம ஃபார்மிக் ஆசிட் வச்சுக்கலாம். அது நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் உலகத்துல இருக்கிற விஞ்ஞானி பார்த்தீங்கன்னா பல பேர் பல இது சொல்றாங்க. யூடியூப்ல பாருங்க, கவுடு மைட்டுன்னு போட்டீங்கன்னா அது ஊறப்பட்ட இது வரும். கவுடு மேக்கிய போலன் பட்டின்னு போட்டீங்கன்னா அது எப்படி பட்டியலை செய்யறது அப்படிங்கறது வந்து அதுலயே எல்லாமே வரும். நீங்க பார்த்து அதை காப்பி அடிச்சு நம்ம கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அதை காப்பி அடிச்சு நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த போலன் இது கொடுக்குறோம். இது வந்து வேறு வந்து இந்தியன் பீக்கும் கொடுக்கலாம். இந்தியன் பீக்கு கொடுக்கலாங்க, நம்ம புஷ் தேனுக்கு கொடுக்கலாம், தேனி எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. நல்லா வளர்ச்சி வருது. இந்தியன் பீக்கு கொடுக்கும்போது அந்த தாய் சேக் நோய் வைரஸ் வந்து ரொம்ப குறையுதுங்கிறாங்க. நம்ம கிட்ட இந்தியன் பீ வச்சிருக்கிறவங்க எல்லாமே நிறைய வாங்கிட்டு இருக்காங்க, நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும்போது நோய் தாக்குதல் அதிகமா வரதில்லை. நம்ம நாட்டு தேனிக்கு வந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருந்தது அப்படின்னாக்கா அந்த நோய் தாக்குதல் வந்துருது. நம்ம கோடை காத்து அடிக்கும் போது ஒரு வாரத்துல அடமழை பெய்யும் போது அந்த நோய் தாக்குதல் அதிகமாயிருதுங்க. அப்ப மட்டும் நம்ம கொடுத்தீங்கன்னா புழு வளர்ப்பு வந்து நல்லா இருந்து அப்படின்னு வச்சுங்க, அடுத்த ஜெனரேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப பெட்டியினுடைய ஸ்ட்ராங் குறையாது, அப்ப வந்து நோய் தாக்குதல் கம்மியா இருக்குங்க. கிலோ 100 ரூபாய்னு கொடுக்குறோங்க. நம்ம உற்பத்தி செலவே கிட்டத்தட்ட 100 ரூபாய் வந்துடும். நம்ம அதே ரேட்டை கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். பிரிச்சு எடுக்கிறது நம்ம காலையில டிவைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல பிரிக்கணும். அதாவது தேனீக்கள் வந்து நம்ம கண்ட்ரோல நம்ம கிளைமேட்டுக்கு வந்து எப்ப ராணி தேனி அடக்கட்டதோ அதே முடிவு பண்ணி பிரிஞ்சு போறதுக்காக அடக்கட்டு நம்ம பிரியிற பெட்டியில வந்து பெரிய பெட்டியில 6 ஃப்ரேம், அதுக்கு மேல இருக்கிற பெட்டியில வந்து அடக்கட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த சீசன்ல பார்த்து பிரிச்சு எடுத்துக்கணும். குயின்செல் கட்டுனா பின்னாடி தான் காலனியை பிரிக்கணுமே தவிர குயின்செல் கட்டாததுக்கு முன்னாடி வந்து நம்ம காலனி பிரிக்க கூடாது. அதாவது ராணி தேனி இருக்கும்போது குயின்செல் கட்டணும். இப்போ பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல குயின் ரேரிங் மெத்தட் பண்றாங்க, அது வந்து நம்ம குவாலிட்டியா வர்றதில்லை. அவங்க வந்து தேனீக்களை உற்பத்தி பண்றதுக்காக பாலினேஷனுக்காக தான் அவங்க வந்து அதிகமா உற்பத்தி பண்றாங்க. அது புரிஞ்சுக்குங்க. வெளிநாட்டுல வந்து தேன் எடுக்கிறதுக்காக வந்து தேனி யாரும் வளர்த்துறது கிடையாது, மகரந்த சேர்க்கைக்காக தான் தேனியை வளர்த்துறாங்க. இப்போ நெதர்லாந்து ஆகிட்டு நம்ம சயின்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சவர் வந்து நெதர்லாந்துல இருக்காரு, ஜப்பான்ல இருக்காரு, அப்புறம் யூஎஸ்ஏல இருக்காரு. அவங்கள பாத்தீங்கன்னா மகரம் சேர்க்கைக்காக பெட்டி 100 பெட்டி 200 பெட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு தோட்டத்துல வந்து பூக்கள் வந்தது அப்படின்னாக்கா அங்க வந்து வாடகை பெட்டியில் வச்சுக்கிறாங்க. அந்த பூக்கள் முடிகிற வரைக்கும் பெட்டிக்கு வாடகை வாங்கிட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து 8 பெட்டியை எடுத்து வந்து வேற தோட்டத்துக்கு போயிடுறாங்க. அவங்க அந்த மாதிரி பாலினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே ஒரு வீட்டுல விசேஷமா சேர டேபிள் வாடகைக்கு எடுத்துக்கிறா அந்த மாதிரி அவங்க ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க, தேனீக்களை வந்து வாடகைக்கு வாங்கிக்கிறாங்க. இங்க வந்து நம்ம இந்தியாவில வந்து 5 வகையான தேனீக்கள் இருக்கு. நம்ம நாட்டுக்கு சொந்தமான தேனி 4 வகையான தேனீக்கள் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தேனீக்கள் வந்து குளிர் பிரதேசத்துல இருக்காது. இந்த இத்தாலி தேனியே பாத்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பாலினேஷனுக்காக இந்த போலன் பட்டியெல்லாம் உண்டு பண்ணிட்டு அதை வச்சு காப்பாத்திருக்காங்க. பல கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அது சில தேனீக்கள் இல்லை அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து விவசாயம் இருக்காது. அதுக்காக வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து நம்ம அந்த மெத்தடை காப்பி அடிக்கிறோம். அவங்க வந்து தேனியை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த குயின் ரேரிங் மெத்தட் பண்றாங்க. நாம வந்து தேன் உற்பத்தி பண்றோம். தேன் உற்பத்தி பண்ணும்போது குயின் இருக்கும்போது குயின் ரேரிங் அதுல வந்து குயின்செல் கட்டும்போது பிரிச்சு எடுக்கணும். குயின்செல் வந்து நம்ம சீசன் டைம்ல 16 நாள்ல வெளியே வந்துருங்க. 16 நாள்ல குயின் பாத்தீங்கன்னா பிறந்து வர்றது 11 நாள்ல வந்துரு. ஆண் தேனீக்கள் பிறந்து வர்றதுக்கு வந்து ஒரு 42 நாள் ஆகுங்க. நம்ம பனித்தேனீக்கள் பிறந்து வர்றதுக்கு 21 நாள். இப்ப நிறைய கட்டுங்க. கால் ஸ்ட்ரென்த் இருந்து வச்சுங்க, ஒரு 6 ஃப்ரேம் இருந்ததுன்னா ஒரு ஃப்ரேம்க்கு 2 கட்டுங்க, 2-3 கட்டு. அதாவது வந்து நம்ம நேச்சுரலா குயின் அடிபடாம இருந்ததுன்னா அந்த மாதிரி கட்டுங்க. நம்ம குயின் அடிச்சிட்டிங்க வச்சுங்க, அப்ப வந்து நிறைய செல்லு கட்டு 10-20 செல்லு கட்டு, எமர்ஜென்சி செல்லா கட்டு. ஆனா அது வந்து சின்ன செல்லு வந்து இந்த மாதிரி பெருசா வராதுங்க, குயினா வந்து சிறுசா வரும். அதுல வந்து நம்ம தேன் எடுக்க முடியாது, பல டிசீஸ் அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி அதாவது எமர்ஜென்சி செல்னு சொல்றது, அவசர கால ராணி தேனி உற்பத்தி மெத்தட் பண்றது. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பெட்டி இருக்கும்போது சீசன் டைம்ல நம்ம எப்போ அது இயற்கையாவே குயின்செல் கட்டுவோ அந்த காலத்துல பார்த்து நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும். வருஷம் பூரா நம்ம பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி இது வந்து குயின் மேட்டிங் ஆகி வர்றது வந்து ரொம்ப ரேர். ஒரு 100 குயின் நம்மளுக்கு எடுத்துன்னு வச்சுங்க, ஒரு 50 குயின் தான் மேட்டிங் ஆகி பெட்டியில வந்து எக்லைங் பண்ணு. வெளியில போற தேனி வந்து காணாம போயிருது. இந்த குருவி பிடிச்சிக்கு இது வந்து இந்த ஹனி பி ஈட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குருவி இருக்கு, சின்ன பி ஈட்டர் வந்து ஒரு சின்ன குருவி இருக்கு. அது வந்து என்ன ஒண்ணுல காலையில வந்து லைன்ல உட்காந்துக்கு தேனி கிளம்பி வெளியில தேர்ந்துக்கு போகும்போது அப்படியே பிடிச்சிட்டு கம்ப்ளீட்டா போயிடும். அது பழைய அது நம்ம ஒரு பெட்டி வச்சு அப்படின்னாக்கா நம்ம இடத்துக்கு வந்து பழகிறதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆகுங்க. இப்ப நம்ம வந்து தேன் சீசன் போய் ஒரு இடத்துல பெட்டி வச்சு அப்படின்னாக்கா வந்து பழகிறதுக்கு 1 மாசம் 1.5 மாசம் ஆகுது. அதுக்குள்ள நம்ம தேன் சீசன் முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ராணி தேனி உற்பத்தி பண்ற இடத்துல வந்து அந்த மாதிரி பிரச்சனை நம்ம வந்து இந்த குயின் பீ ரேரிங் யார்டை வந்து மாத்திரணும், வேற இடத்துக்கு மாத்திரணும். ஒரு 2 கிலோமீட்டர் மாத்திட்டு அப்படின்னாக்கா அந்த மாதிரி குருவி வந்து பழகிறதுக்கு லேட் ஆகுது.
அவங்க செட் பண்ணி குயின் வந்து மேட்டிங் டைம் மட்டும் மேட்டிங் யார்டுன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல 500 பெட்டி 1000 பெட்டி வச்சு அந்த லொகேஷன் மட்டும் அவங்க இடம் வந்து எங்க இருக்குன்னு செலக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்த கொண்டு போய் வச்சு மேட்டிங் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இடம் வந்து நம்ம லொகேஷன் பண்ணிக்கணும். இதுல வந்து மைட் பிரச்சனை இல்லை, வேற மற்ற பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம நாட்டு தேனி வந்து உணவு இல்லை அப்படிங்கிற ஒரு பெட்டி விட்டு ஓடி போயிரு. இது வந்து ஓடி போக பெட்டிலேயே இறந்து போயிரு. நம்ம பார்த்து உணவு கொடுக்கணும். இந்த மாதிரி பட்டி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மாசம் ஒருக்கா கூட பார்த்துக்கலாம். சீசன் இல்லாத டைம்ல மாசம் ஒருக்கா பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும். அது அந்த மாதிரி கொஞ்சம் எனர்ஜி எல்லாம் அதுக்கு தேவைப்படும் போது அதுக்கு தேவையான நம்ம உணவுகளை கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஓரளவு கண்ட்ரோல் பண்ணும். இல்லைன்னா நம்ம பெட்டியில வந்து எங்க விவசாயம் பண்றாங்களோ ஆத்தோரமா பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. அந்த மாதிரி ஆத்தோரம் வச்சுட்டோம்னாக்கா நல்ல ஈல்டு கிடைக்கும். பெட்டி வந்து வீக் ஆகாது. அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். நம்ம குழந்தை எப்படி பராமரிக்கிறோமோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். விட்டோம்னாக்கா போயிடும். வாரம் ஒருக்கா பார்க்கணும். நம்ம வாரம் ஒருக்கா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க. அப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பார்க்கணும். 6 நாளுக்கு ஒருக்கா பெட்டி பக்கத்து பார்த்தா அந்த குஞ்சல் இருந்து பிரிஞ்சு போறதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா 144 மணி நேரம் ஒருக்கா நம்ம பெட்டி பார்க்கணும். 6 நாளுக்கு ஒருக்கா பெட்டி பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பார்த்து ஒரு எறும்பு ஏறுது அந்த மாதிரி பார்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா தேன்ல வந்து எறும்பு ஏறாது, நாயில சாப்பிடாது அப்படிம்பாங்க. பெட்டியில எறும்பு ஏறிடு. நம்ம அந்த நாட்டு தேனைக்கு பார்த்தீங்கன்னா அதுல எறும்பு ஏறக்கெல்லாம் புனல் வச்சு ஆயில் ஊத்திட்டு இருக்கிறோம். அதை பார்க்கல வாங்க. பிரீடிங் நம்ம வந்து ட்ரையா இருக்கிற சீசன்ல பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிடும். இயற்கையாவே அதுக்கு வந்து மகரந்தம் கிடைக்கிற போது சாப்பிடாது, கம்மியா தான் சாப்பிடும். இல்லாத போது நம்ம வச்சுட்டோம்னாக்கா பெஸ்ட். அது நீங்க 1 வருஷம் 2 வருஷம் வச்சுட்டு அப்படின்னாக்கா இந்த சீசன்ல வந்து உங்களுக்கு ட்ரையா இருக்கு போலன் கிடைக்கல அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னாக்கா அதை கொடுத்துக்கலாம். எப்படி ஆமா நம்ம வந்து சாப்பிடுனா மறுபடியும் வைக்கிறோம். இது வந்து கெட்டு போகாது. 6 மாசத்துக்கு வந்து போகான் பட்டி வந்து கெட்டு போகாது. நம்ம தேன்ல போட்டு தான் பண்றாங்க. அதனால கெட்டு போகாது. அதனால நம்ம வந்து பெட்டிலேயே வச்சுக்கலாம். ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வச்சு விட்டோம்னாக்கா அது தேவைன்னா சாப்பிட்டுக்கு, இல்லைன்னா விட்டுரு. அவ்வளவுதான். நம்ம பத்தாத போது சாப்பிட்டுங்க சரி பண்ணிக்கு. அவங்களுக்கு வெளியில வந்து உங்களுக்கு நேச்சுரலான உணவு கிடைக்கும் போது இதை சாப்பிடாது. ஏன்னா இதை வந்து நம்ம செயற்கையா தான் பண்ணி கொடுக்குறோம். செயற்கை மருந்து போட்டு கொடுக்குறோம். நம்ம வந்து இயற்கையா கிடைக்கிற போது அங்கே எடுத்துக்கு, பத்திலிங்கிற போது இங்கே எடுத்துக்குங்க. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அதை மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் இருக்கிற மாதிரி பெட்டியில வச்சுட்டோம்னா மூஞ்சா வச்சுட்டே இருக்க வேண்டியது அவ்வளவுதான். அப்ப அடிக்கடி மூஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம வரத்து இல்ல அதிகமா சாப்பிடுது அப்படிங்கிறத மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்த வாரத்துல மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். அது நம்ம ரெகுலரா பார்க்கும்போது அதை பார்த்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். கொடுக்குறேங்க. இந்த மாதிரி 3 ஃப்ரேம் பெட்டி வந்து நல்ல லார்வா பீப்பா வந்ததுக்கு அப்புறமா 6000 ரூபாய்னு கொடுக்குறேங்க. இதே மாதிரி ஒரு பெட்டிங்க புரூடு சாமர் மட்டும்தான் வரும். நம்ம காலி ஃப்ரேம் வந்துருக்கிறதுல வந்து 6 ஃப்ரேம் வந்து காலி ஃப்ரேம் வந்து 3 ஃப்ரேம் தேனி ராணியை பார்த்து நீங்களே வந்து பார்த்து எடுத்துக்கலாம். நீங்க இப்போ நிறைய பக்கம் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ நாட்டு தேனியெல்லாம் வாங்கிட்டு வந்து ராணி இல்லாம கொடுத்துட்டாங்க. யாரும் போய் ராணி தேனி பார்த்து வாங்குறதில்ல, நோய் இருக்கான்னு பார்த்து வாங்குறதில்ல. அந்த மாதிரி கொடுத்து நிறைய ஏமாத்திட்டு என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அதனால வந்து நம்ம இங்கே பார்மர் வர சொல்லி பகல்லையே நம்ம ராணி தேனி பார்த்து அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோம். நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இதுல 6 ஃப்ரேம் மேலதான் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நம்ம 3 ஃப்ரேம் குயினை போட்டு மீதி அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்றோம். அந்த மாதிரி கொடுத்த பகலையே வந்து நீட்டா பார்த்து பேக் பண்ணி ஈவினிங் எடுத்து போய்க்கிறாங்க. வேற இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு கேள்விப்பட்டலாம். நீங்க வந்து நம்ம முதல்ல நாட்டு தேனி வச்சு கொட்டெல்லாம் வாங்கி பழகிட்டு நம்மளுக்கு உடம்புல வந்து காய்ச்சல் வரல, உடம்புல தடிச்சுக்கலாம் அப்படிங்கிற போது இதுல வரலாம். இந்த தேனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலி அதிகமா இருக்கு, விஷம் அதிகமா இருக்கு. நம்ம நாட்டு தேனி மாதிரி 10, 20 ஒன்னா வந்து கொட்டாது. இது 1, 2 தான் கொட்டுங்க. கொட்டினாலும் வலி அதிகமா இருக்கு. ஏன்னா தேனி வந்து பெரிய தேனி, அதனால கொஞ்சம் விஷம் அதிகமா இருக்கு. இது வந்து சீசன் பொறுத்த நம்மளுக்கு வந்து நிறைய சூரியகாந்தி, எள்ளு, கடுகு, கொத்தமல்லி இதெல்லாம் இருந்து அப்படின்னாக்கா நம்ம வந்து அது சீல் அடை எடுத்து பார்க்குறோம். மேல சீல் ஒரு 50% வந்து மேல அதை சீல் பண்ணி அப்படின்னாக்கா தேன் எடுத்துடலாம். அதை பார்த்துக்கணும். சீல் பண்ணாம தேன் எடுக்கக்கூடாது. சீல் பண்ணாம தேன் எடுத்ததுன்னா அது நெக்டர் தான் வரும். கம்ப்ளீட்டா சீல் பண்ணின பின்னாடி அந்த கோம்பு வந்து வேக்ஸ் போட்டு கம்ப்ளீட்டா சீல் பண்ணியிருந்தது அப்படின்னாக்கா அப்புறமாக்கா அது வந்து நெக்டரா இருந்து ஹனியா மாறும். நம்ம ஒரு 50% ஹனியா மாறினதுக்கு அப்புறம் தேன் எடுத்தோம்னா தான் அது குவாலிட்டியான தேனா வரும். தேன்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாய்ச்சரும் கம்மியா வரும். ஏன்னா தேன் பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் மாய்ச்சர் அதிகமா இருக்கு. நம்ம மறுபடியும் ப்ராசஸ் பண்றோம். என்னதான் ப்ராசஸ் பண்ணாலும் தேனீக்கிலே வந்து ப்ராசஸ் பண்ணி வைக்கிற மாதிரி தேன் குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்காது. வெளியில மற்ற ஏரியாவில பாத்தீங்கன்னா தேன் வந்து சீல் பண்ணாது. அது அறுக்கிறது ஒரு பெரிய வேலை. மேல வந்து மூடி போட்டுது அப்படின்னாக்கா அறுத்து எடுக்கிறது ஒரு வேலை. அப்புறமா அந்த மெழுகு உற்பத்தி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா தேனீக்களுக்கு வந்து 1 கிலோ வேக்ஸ் உற்பத்தி பண்றது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 10 கிலோ தேன் தேவை. அப்ப அவ்வளவு தேன் நம்மளுக்கு வீணா போகுது. அப்போ 1 கிலோ வேக்ஸ்ல 10 கிலோ தேன் வீணா போகுது. இப்போ அந்த மாதிரி தேன் உற்பத்தி குறைவு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சீல் பண்றதுக்கு விடுறது இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்தியன் பீ ஹனி வந்து நிறைய வளர்த்துட்டு இருக்காங்க நம்ம சவுத் இந்தியாவில். அதுல பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா வாட்டர் மாய்ச்சர் பிரச்சனை தான் அவங்களுக்கு. அது என்ன காரணம், இந்த மாதிரி வந்து அவங்க சீல் பண்ண வரைக்கும் விடுறது இல்லை. வச்சுடனே ஒரு 4 நாளைக்கு ஒருத்தர் இந்த லப்பர் சீசன் எல்லாம் வந்து வச்சுக்க 4 நாள் 5 நாள் இந்த மாதிரி
தேன் வைக்க வைக்க கறந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி தேனும் குவாலிட்டியா இருக்காது, தேன்ல வந்து தண்ணி மாதிரி இருக்கு, தேன்ல வந்து வாட்டர்னுடைய அளவு வந்து அதிகமா இருக்கு. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சும்மா எடுத்து வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிற தேன் வந்து நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்னாக்கா நம்ம உற்பத்தி பண்ற பொருள் வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரி பண்ணாதான் விற்பனை பண்ண முடியும். பொதுவாக நாட்டு தேனை விட இந்த இத்தாலி தேனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேன் வந்து கெட்டியா இருக்கு. வாட்டர் மாய்ச்சர் பாத்தீங்கன்னா எக்காரணத்துக்கு வந்து 22க்கு மேல போகாது. நம்ம ரூல்ஸ் வந்து 22 தான், 22க்கு மேல போகாது. அப்புறம் வந்து இது வந்து ப்ரொபோலிஸை வந்து கலெக்ட் பண்ணுது. நம்ம கொஸ்தேனி எப்படி ப்ரொபோலிஸ் கலெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த தேனியுமே அந்த ப்ரொபோலிஸை வந்து கலெக்ட் பண்ணுது. ப்ரொபோலிஸ் பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுறது, இந்த கேன்சருக்கு வந்து மருந்தா கொடுக்குறாங்க. அப்ப இது அந்த தேன்ல வந்து கொஞ்சம் மெடிசன் வேல்யூ பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அப்ப இதை வந்து அதிகமா விரும்பி வாங்குறாங்க. இப்ப வந்து நம்ம நாட்டு தேனிக்கு வந்து தாய் சேக் ஃப்ரூட் வைரஸ் இருக்கிறனால மற்ற நாட்டுக்காரங்க அந்த இந்திய தேனை வாங்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அப்ப நான் இந்திய தேனையும் வச்சிருந்தேன் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சந்தேகப்படுறாங்க, நீங்க வந்து இந்திய தேனை நம்ம எப்படி சரணா கனியை வந்து இது கூட கலப்பீங்க அப்படிங்கிறாங்க. அதை நான் விட்டுட்டு வந்த காரணமே வந்து இட்டாலியன் பீஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த தேனி பெட்டி முதல்ல வச்சிருந்தாங்க. வச்சிருந்த போது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த பெட்டியும் வச்சிருக்கிறோம் சொன்னோம் அப்படின்னாக்கா, அப்ப அந்த தேன்ல வர்றது அந்த தேன் எடுத்து இதுல கலப்பீங்க அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு சில கஸ்டமர் வந்து கேட்பாங்க. நம்ம வேற இருக்காங்க, வேற வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்குற கஸ்டமர் நிறைய பையர் இருக்காங்க. அப்படி கேட்கும்போது சரி நம்மளுக்கு அந்த வேலையே வேண்டாம்னு சொல்லி போட்டு நான் அதையும் விட்டுட்டேன். இப்ப இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த இத்தாலியன் பீஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறனால பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த ஃபீல்ட்லயே இறங்கிட்டோம். இந்தியன் பீஸ்ல நம்ம முருங்கை ஏரியாவில் வச்சு எடுத்தோம்னா முருங்கை தேன், சூரியகாந்தி போட்டுக்கிற ஏரியா சூரியகாந்தி பாத்தீங்கன்னா கரூர் ஏரியாவில் அதிகம் போடுவாங்க. முருங்கை பாத்தீங்கன்னா அரவக்குறிச்சி இந்த மாதிரி ஏரியாவில் அதிகமா போடுறாங்க. இப்ப தூத்துக்குடி நிறைய போடுறாங்க, தூத்துக்குடி ஏரியாவில் பாத்தீங்கன்னா நிறைய போடுறாங்க. அப்புறம் முந்திரி பாத்தீங்கன்னா கடலூர் போயிட்டீங்கன்னா முந்திரி எடுத்துக்கலாம். கடலூர் பண்ருட்டி அந்த ஏரியா போறாம முந்திரி அதிகம் போடுறாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போனோம்னா அந்த ஃபாரஸ்ட் கனி கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வருஷம் நீங்க சுத்தி அலைஞ்சு டைம் டேபிள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கஸ்டமரே கூப்பிடுவாங்க. விவசாயில வந்து நம்மளுக்கு பாலினேஷன் அதிகமா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம கூப்பிட்டு அவங்க கால் பண்ணி கொண்டு வந்து வச்சு சொல்லுவாங்க. ஆனா முதல் போய் வைக்கும்போது யாருமே வைக்கிற விட மாட்டாங்க. வெளியூர்ல இருந்து வரும்போது புதுசா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டு அளவு பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து நாங்க வந்து 3 தலைமுறையை பண்றதுனால நான் வந்து இதுக்கு ஃபீல்டு வந்து 25 வருஷம் ஆச்சு. அப்பா தன்னுடைய 25-20 வயசுலயே வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அப்பாவுடைய அப்பச்சி அவரு சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 4 ஜெனரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால நம்ம எல்லா பக்கமும் நம்ம யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா 2000ல இருந்து 24 வருஷமும் அதுல இருக்கிற யூனிவர்சிட்டியில இருக்கிறதுனால அங்க வர்ற ஃபார்மர் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு வழியில் பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 வருஷமா இங்க வந்து ட்ரைனிங் வந்துட்டு இருக்காங்க. பல லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க. அப்ப இங்க வந்தவங்க நமக்கு அடையாளம் தெரியாது, ஆனா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடையாளம் வச்சிருப்பாங்க. நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்க பெட்டி வைக்க இந்த மாதிரி வீட்டுக்கு போய் நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்க பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது உங்க வீட்டுக்கு ட்ரைனிங் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலியமா நம்ம வந்து பழகிக்கிறோம். அப்ப வந்து நம்ம ஈஸியா பெட்டி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வருஷம் நம்ம சுத்தி வந்தோம்னாக்க டைம் டேபிள் ரெடி பண்ணிட்டோம்னாக்க நம்ம பெட்டி வச்சுக்கலாம். அந்த சீசன்ல நம்மளுக்கு வந்து மழை இல்லாம அந்த சீசன்ல ஒரு சீசன் இல்லாம போயிடுது அப்படின்னாக்க நம்ம சிரமம். 2017 எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்கேயுமே தண்ணி இல்லை, காவிரி ஆத்துல ஒரு சொட்டு தண்ணி இல்லை. நம்ம கர்நாடகா கொண்டு போய் வச்சு காப்பாத்தணுங்க. கிட்டத்தட்ட 300-400 பெட்டி இருந்து 50 பெட்டி மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. அந்த மாதிரி இயற்கையா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுல மாட்டிக்க வேண்டியது. அப்புறம் மறுபடியும் நம்ம டெவலப் பண்ணி அடுத்த வருஷத்துல நம்ம பண்ணிக்க வேண்டியதா. இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம பண்ண முடியும். அடுத்த வண்டி வச்சிருக்கிறோமே, வண்டியில் பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம தேன் எடுக்கிற எக்ஸ்ட்ராக்டர் நம்ம அங்கேயே போனோம்னாக்க வண்டியில தங்கிக்கிற மாதிரி அதுலயே பெட் எல்லாமே செட் பண்ணிருக்கிறோம். இதுல வண்டியில வச்சுக்கலாம். நம்ம தோட்டத்துல போனோம்னாக்கா அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நம்ம பண்ணிக்கிறது. எக்ஸ்ட்ராக்டர் இதுலயே வச்சிருக்கிறோங்க. எக்ஸ்ட்ராக்டர் இதுலயும் இருக்கு, வீட்லயும் இருக்கு, கடையிலும் இருக்கு. நம்ம எங்கெங்க தேன் எடுத்துட்டோமோ அங்கங்க நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போனோம்னா குளிக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே அதுல வந்து செட் பண்ணிருக்கிறோம். டேங்க்ல இருக்கு, ஒரு 1000 லிட்டர் தண்ணி வந்து நம்ம டேங்க்ல இருக்கு. ஏன்னா தண்ணி இல்லாத போது இப்ப தண்ணி இருக்கிற காலத்துல அந்த தோட்டத்துல ஏத்திக்கலாங்க. தண்ணி இல்லாத போது பாத்தீங்கன்னா அவங்களே மாடுகளுக்கு தண்ணி விலைக்கு வாங்குவாங்க. அந்த சீசன்ல நம்ம போயிட்டு தண்ணி நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்காக நம்ம வண்டியிலேயே லோடு பண்ணி வச்சிருக்கிறோம். மேல பாத்தீங்கன்னா கட்டல் இருக்கு, அதுல 2 பேர் படுத்துக்கலாம், கீழே 2 பேர், கேபின்ல ஒரு ஆளு 5-6 பேர் படுத்துக்கலாம். நம்ம அப்புறம் அந்த தோட்டத்துக்கு போனா தோட்டத்திலேயே படுத்துக்கலாம். நம்ம அங்க பெட்டி வச்சிருக்கிறோம், அவங்க தோட்டத்திலேயே அவங்க வீட்லயே நம்ம வந்து தங்கிக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து மழை காலமா இருக்கு, நம்ம பெட்டி வச்சிருக்கிற ஏரியாவில் பாத்தீங்கன்னா பெட்டி ஒரு பக்கம் இருக்கு, வீடு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சிரமமா இருக்கு. அப்படிங்கிறத எமர்ஜென்சிக்காக நம்ம வச்சுக்கிறோங்க. டவுனா இருந்தா லாட்ஜ்ல போய் ரூம் எடுத்து நம்ம தங்கிக்கலாம். நம்ம வில்லேஜ் ஏரியா போறதுனால அந்த மாதிரியில பண்ண முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வரமல போகும்போது பாத்தீங்கன்னா இந்த கரடி குரங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுங்க. அதுக்கு வரக்கெல்லாம் இந்த மாதிரி வலை போட்டுருக்கிறோம். எல்லாமே கம்ப்ளீட்டா வலை போட்டு இதை வந்து டோர் சாத்திக்கலாம். சாத்திட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து உள்ள வந்து நைட்டு தூங்கும்போது உஷ்ணமா இருக்கு, இந்த டோரை நீக்கிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. அதுக்காக வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது எங்கெங்க இடம் கிடைக்குதோ அங்கங்க டூல்ஸ் வச்சுக்கிற மாதிரி எல்லாமே செட் பண்ணிருக்கிறோம். மொத்தம் இருக்கு ஒரு 400 பாக்ஸ் இருக்கு. இப்போ கனி புண்டச்சில் அமராமலை ஆத்து வரும், அப்புறம் இந்த PAP வாக்கியால வரும், அது முடிச்சா அமராவதி ஆத்து வரும். அப்படி கண்டினியூஸா போயிட்டு இருக்கிறாங்க.
அமராவதி ஆத்தோரம் தான் நிறைய பெட்டி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வருஷம் பூரா முருங்கை போடுறாங்க. ஆத்துல தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தாராபுரம், அரவக்குறிச்சி, அப்புறம் மூலனூர், இந்த மாதிரி ஏரியாவில் அக்கரைப்பாளையம் அந்த ஆத்தோரமே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா நல்லா சோர்ஸ் இருக்கு. ஒரு 4-5 வருஷமா நல்லா தேன் வந்துட்டு இருக்கு. நம்ம இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு அதிகமாக கொண்டு போறது இல்லைங்க. அந்த குருவி பிரச்சனை இருக்கு. ஃபாரஸ்ட் கொண்டு போனோம்னா அந்த பீ ஈட்டர் பிரச்சனை இருக்கிறதுனால அதிகமாக கொண்டு போறது இல்லை. அது நிறைய ரிஸ்க் இருக்குங்க. அதனால கொண்டு போறது இல்லை. நம்ம இங்கேயே வச்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால விட்டுருங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் மாறி மாறி சீசன் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஆத்தோரம் போயிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விவசாயி வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அவ்வளோக்காக பொட்டியை வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியதில்லை. ஒரு சில இடங்களில பாத்தீங்கன்னா 4-5 வருஷம் ஒரே இடத்துல இருக்கிற பெட்டி எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி லொகேஷன்ல அமைஞ்சிடுது அப்படின்னாக்கா நம்ம அங்கேயே வச்சுக்கலாம். அங்க சுத்தமா தேன் கிடைக்கல அப்படின்னா நம்ம மாத்தணும்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து தேனே இல்லை, அது வளராது முடியாது அப்படிங்கிற போது நம்ம வேற இடத்துக்கு மாத்துவோம். அது வரைக்கும் நம்ம மாற்ற மாட்டோம். தேன் வழினாலும் பரவாயில்ல, பெட்டி நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நம்ம விட்டுருவோங்க. இப்போ 400 பெட்டி எதுனா அடுத்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி 3 பிரிப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 1200 பெட்டிக்கு மேல வந்துடும். பார்க்க முடியாது. எங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு ஆள் இல்லை. அதான் பிரச்சனை. நல்லா டேலண்டா வேலை செய்யறதுக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்லை. இப்ப 4 பேர் இருக்கா, 4-5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அளவு பெட்டி வச்சிருக்கிறேன். நீங்க எல்லாம் படிச்சுட்டு நாளைக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேல 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். நீங்க 1000 ரூபாய்க்கு மேல சம்பளம் மாதிரி தேன் எடுத்து கொடுத்தீங்கன்னா தேனுக்கே ரேட் வாங்கிக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கலாம். நம்ம பெட்டி எல்லாமே கொடுத்துறோங்க. தேன் எடுத்து கொடுத்து கிலோவுக்கு எவ்வளவு நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்றோம். ஆள் கிடைக்க மாதிரி அதான் பிரச்சனை. யாரையும் நம்பி தேன் வாங்குறதுக்கு இல்லை. அதான் பிரச்சனை. நம்ம வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க பாலினேஷன் வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறோம். பட் நம்ம தேன் எடுக்கிற போது அவங்களுக்கு 1 கிலோ தேன் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க வீட்டு தேவைக்கு தேன் வந்து கொடுப்பாங்க. ஒரு சிலர் வாங்குவாங்க, ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேன் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு பணமா கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டாங்கன்னாக்கா அதுக்கு உண்டான பணமா கொடுத்துருவோம். ஆனா தேன் வந்து சாப்பிடணும். அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாதனால இந்த தேன் வந்து சாப்பிட மாட்டேங்க. அவங்க தோட்டத்தில் எடுக்கிற தேன் சுத்தமா இருக்குது. ஒரு சிலர் வாங்கிக்கிறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தேன் செலவில்லை. ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க தேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க பணமா வாங்கிக்கிறாங்க. அவங்க எப்படி மக்கள் அவங்க கேட்கறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. சரி, நம்ம அந்த மாதிரி விஷம் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது தேனீக்கள் பாதிக்கும். அப்ப அந்த விதத்தை நம்ம ஐடியா பண்ணி பட்டி கொடுத்துருக்கிறோம். போலன் பட்டி மேக் பண்ணி குடிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா விஷம் சாப்பிட்டாலும் ஒரு அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கு. அந்த விஷத்தை வந்து நம்ம கிளியர் பண்றதுக்கு உண்டான ஃபார்முலா அதில் கொடுத்துருக்கிறோம். நம்ம அது நான் சொல்ல மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அதிகமா பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிப்பாங்க. முருங்கை இதுக்கு எல்லாமே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. மோனோகுடோபாஸ் தான் உள்ள விஷம் அதிகம். அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேனீக்கள் வந்து இறப்பு அதிகமா வந்துடும். நம்ம எதுவுமே நம்ம பெட்டியில வந்து உணவு இல்லை அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா வெளியில போய் தான் பூராம உணவு எடுக்கு. அப்ப வெளியில வந்து பாய்சன் ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா தேனையும் அதிலேயே போய் எடுக்கும்போது நம்ம தேனை இறப்பு வந்து அதிகமா வந்துடுது. அப்ப நம்ம இந்த மாதிரி போலன் பட்டி கொடுத்துற போது அது தேனை கொஞ்சம் அந்த மருந்து வாசம் அடிச்ச உடனே நம்ம தேனீக்கள் வந்து ரிட்டர்ன் வந்து பெட்டியில் இருக்கிறத சாப்பிட்டுக்குது. அப்படி இருக்கும்போது விஷமே சாப்பிட்டு வந்தாலும் நம்ம வந்து அந்த பட்டியல வந்து அந்த ஃபார்முலா கொடுத்துருக்குறோங்க. கொஞ்சம் நம்மளுக்கு தேனீ இறப்பு வந்து ரொம்ப குறையுது. கிழக்கிற முருங்கையில பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய தேனீக்களை வந்து பெட்டி வாசல் முன்னாடி அப்படியே கும்மியா இறந்து கிடக்குங்க. இப்ப அந்த பிரச்சனை இல்லை. இது கொடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவு சமாளிச்சு அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து யோசனை பண்ணி 8 வருஷமா நம்ம அதை உட்காந்து யோசனை பண்ணி ஒரு 1000 வீடியோ பார்த்துருப்போம் யூடியூப்ல. உலகத்துல எல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு யூடியூப்ல பார்த்து ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி நம்ம ஏரியாவில் என்ன கிடைக்குதோ நம்ம கலெக்ட் தகுந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணி உட்காந்து பண்ணி தான் சக்சஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மானாவாரிய தேன் வர மாதிரி வந்துச்சு. இப்போ இட்டாலி தேனியே வந்து எங்களுக்கு மானாவாரியம் வர்ற மாதிரி அதை நாங்க கலெக்ட் கொண்டு வந்துட்டோம். அந்த மாதிரி நடைமுறைப்படுத்திட்டோம் நாங்க. சரி, நம்ம இந்த நாட்டு தேனி பார்த்துல வாங்க சைடு வச்சு நம்ம சுத்தினோம்னாக்கா நம்மளுக்கு தேன் வந்துடும். இப்படி ஒரு 10 சுத்து, இப்படி ஒரு 10 சுத்து சுத்தினோம்னா 8 அடையில இருக்கிற தேனும் வந்துடும். நம்ம அது அடை எடுத்து வந்துடலாங்களா? எப்படி இங்க கொண்டு வாங்க நிழலுக்கு வெயில் வந்துட்டு வச்சிருந்தோம். இது நம்ம வண்டி ஈச்சர்ல மாட்டி இருக்கிற இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் மாட்டி இருக்கிறாங்க. மேக்சிமம் எல்லாமே தேன் அடை பூரா இங்க அடையே இந்த மாதிரி பண்றதுக்கு தேன் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வந்துருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதனால எடை போட்டோம்னாக்கா ஸ்கேல் கொடுங்க. கத்தி இருக்கு, ஸ்கேல் மட்டும் கொடுங்க. ஸ்கேல் எடுங்க, அப்படி கீழே வச்சுக்கலாம். அது இந்த மாதிரி சீல் பண்ணதுக்கு அப்புறமா தேன் எடுக்கணும் பாருங்க. கம்மிட்ட பூராமே சீல் பண்ணிருக்கோம். இல்ல அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு பகுதியாவது சீல் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி அடைய எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து தேன் வந்து நல்லா இருக்கு. அதனால வைங்க, கொஞ்சம் ரவுண்டு சுத்தி போடுங்க. சரி, அதை நியூட்ரல் பண்ணு. ஓகே, இப்படியே வச்சுல பண்ணாங்க. இது எடையை எழுதிக்கங்க. எத்தனை கிலோ இருக்குது? 3960 இருக்குது எழுதிக்கங்க. இதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா சீல் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி சீல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேன் எடுக்கணும். இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்படியே வச்சோம்னா தேன் வர இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விடணும். இந்த மாதிரி கத்தி வச்சு இதை வந்து அந்த நிதையை வந்து கேப்பிங்க வந்து ரிமூவ் பண்ணி விடணும்.
அப்பதான் நம்மளுக்கு தேன் வெளியே வரும். இல்லைன்னா அது வந்து சீல் பண்ணிருக்க வெளியே வராது. இந்த மாதிரி பண்றது வந்து தேனியால மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம மனிதராக வந்து இது வரைக்கும் அதுக்கு உண்டான மிஷின் வந்து ஒன்றும் கண்டுபிடிக்கல. நீங்க எங்க தேன் பை வாங்கினாலும் இந்த மாதிரி சீல் பண்ணிருந்து அப்படின்னாக்க நீங்க அங்க வாங்கிக்கலாம். இந்த கோம்பு அந்த மாதிரி இதுன்னு நம்மளுக்கு வந்து வராங்க. அடுத்து பழகணும். மிஸ் ஆச்சுன்னா கைக்கு வந்துடும். ஏன்னா கத்தி வந்து நல்லா பதமா இருக்கு, இரும்பா இருக்கிற கத்தி இது நல்லா அறுத்து பழகணும். இது அறுக்கிற வேலை ஒண்ணு. அப்புறமா அது ஏன் மற்றவங்க வந்து இந்த மாதிரி விடுறது இல்லை அப்படின்னாக்க அது அறுக்கிற ஒண்ணு வேலை. அப்புறமாக்க தேன் வந்து நம்மளுக்கு நிறைய வீணா போயிடுது. இது சாப்பிட்டு வேக்ஸ் வந்து நல்லா இருக்கு. இதுல கிழக்கு எடுத்ததுன்னா இங்க இது ஒரு ஃப்ரேம் வந்து 100 கிராம் பாருங்க வெயிட் கழிச்சிட்டு நம்ம ஃப்ரேமும் சேல் பண்றோம். கோம்பு கனியும் கொடுக்குறோம். அந்த அடையை வந்து கட் பண்ணி நம்ம கோம்பு கனியாவும் கொடுக்குறோம். இந்த கோம்பு கனியெல்லாம் சேல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்க பெட்டி வந்து உண்மையா வச்சு வளர்த்துறவங்க கிட்ட தான் கோம்பு கனி இருக்கு. மற்றவங்க தேன் வாங்கி விற்கிறவங்க கிட்ட அந்த கோம்பு கனிகள்லாம் கிடைக்காது. நீங்க எங்க தேன் வாங்குறது தேனி வளர்ப்பாளர்கிட்ட தேன் வாங்கினீங்கன்னா தான் தேன் சுத்தமா இருக்கு. தேனி வளர்க்குறவங்களும் அதிக உற்பத்தி பண்ண முடியும். பாட்டெல்லாம் அடக்கி கொண்டு கொடுக்குறாங்க, அது தேன் தான் நம்ம நம்ப முடியாது. பெட்டி வச்சிருக்கவங்க தேன் வாங்கினா தேனி வளர்ப்பாளர்கள் அதிகம் பண்ண முடியும். தேனி வளர்ப்பாளர் வந்து ரேட் கம்மியா கொடுக்க மாட்டாங்க. இப்ப மற்ற கம்பெனி பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க. நாங்களாம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கோம்பனிங்கும் போது காஸ்ட்லியா தான் இருக்கு. இதோட அது கிலோ 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மத்த தேன் பாத்தீங்கன்னா கிலோ 475 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து டபுள் ரேட் கொடுக்குறோம். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா 3 மடங்கு ரேட் அதிகம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். போகுது. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 1200 ரூபாய்க்கு போகுங்க. அது வந்து நிறைய நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல எக்ஸ்போர்ட் இல்ல. நம்ம கோம்பு கனி கட்டுறதுக்கு இது கோம்பு கலர் டார்க்கா இருக்கு. கோம்பு 4 ஆயிடுது அப்படின்னாக்கா டார்க்கா இருக்கு. புதுசா இருந்தாலும் ஒயிட்டா இருக்கு. நம்ம தேன் வந்து எல்லாமே எப்படி அந்த பூக்கள் கிடைக்குது அந்த மாதிரி சைடுல அடிச்சு பாருங்க ட்ரம்ல. சரி அவ்வளோ இது வந்து நம்ம இதுல அடை திருப்பி போடணும். ஆனா அந்த பெரிய எக்ஸ்ட்ரால வந்து திருப்பி போட வேண்டியது இல்ல, இதுல திருப்பி போடணும். இது இப்ப எவ்வளவு எடை இருக்குன்னு பாத்துக்கலாம். ஸ்கேல் எடுத்து வைங்க மேல. அப்படி வச்சுங்க. ஓகே, 1560 இருக்குது எழுதிங்க. அப்ப எவ்வளவு தேன் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த இதைய போட்டுருங்க, இது கொடுத்துருங்க. போட்டு இதுக்கு ஒரு கவர் போட்டு மூடி வைங்க. 2400 வந்துருக்கு. ஆவரேஜா வந்து நம்மளுக்கு ஒரு அடைக்கு 1 கிலோ வரும், 2 அடைக்கு 2 கிலோ வரும். கீழே போய் நிக்குது பாருங்க. சாச்சமும் நம்மளுக்கு தேன் வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கடையிலயும் இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினும் வச்சிருப்போம், அடையும் வச்சிருப்போம். வர்றவங்க கஸ்டமர் வந்து எங்களுக்கு நேரடியாக தேன் எடுத்து கொடுக்க சொன்னா அங்க எடுத்து கொடுக்குறோம். இந்த டேப் பண்ணி கூட்டம்னாக்கா தேன் வந்துடும். மழைக்காலங்கிறதுனால பிரச்சனை அதிகமா இருக்குது. இதுல 1 கிலோ ஒட்டிக்கு 1 கிலோ தேன் தான் வரும். அப்ப மறுபடியும் அது வடையிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். கிலோ போகுது.
சரி அப்படியே வடிகட்டும். இதுக்கு ஒரு கவர் போட்டு வச்சிருங்க. இது வந்து சல்லடை வந்து கொஞ்சம் இப்படியே பிடிச்சிக்குங்க. இது ஒரு கவர் போட்டு மூடிடுங்க. ஆமா, மழை காலம் அப்படிங்கிறதுனால பிரச்சனை வந்து அதிகமா இருக்கு. பக்கத்துல கோழி பண்ணை இருக்கு, அதனால பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு. நம்ம தேன் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா வலை போட்டுக்கணும். அப்பதான் நம்ம ஈக்கள் வராம இருக்கு. வெளியில பொந்தில் இருக்கிற தேனீக்கள் வந்து நம்மள எடுக்கும் போது வராம இருக்கு. இல்லைன்னா உள்ள வந்து விட்டு நம்மளை கொட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. நம்ம அப்புறம் எடுக்கிற தேனை வந்து அது கலெக்ட் பண்ணிட்டு போகுது. அதனால வலை போட்டுக்கணும். அதுக்கு வலையே இருக்கு, அது போட்டுக்கணும் தேன் எடுக்கிற போது. ஆமா கொடுக்குறாங்க. கிலோ வந்து 1200 ரூபா போலன். ஒரு கிலோ வந்து 1200 ரூபா. இது பாத்தீங்கன்னா நம்ம கோகனட் வருங்க, கோகனட் முருங்கை இதுதான் வருங்க. சீசன் டைம்ல நம்ம வந்து எடுக்க முடியும். நம்ம வந்து போலன் கலெக்ட் பண்ணோம்னா பெட்டியில வந்து நம்மளுக்கு லார்வா பீப்பை வராது. அப்படிங்கிறனால வந்து ஹனி ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு குறையும். அது சீசன்ல மட்டும் தான் நம்ம தேவையான மட்டும் தான் எடுத்து கொடுக்க வச்சுக்கலாம். எங்க யூஸ்க்கு எடுத்துக்கோங்க. மற்ற டைம் வந்து நாங்களே எல்லாமே வெளியிலேருந்து எல்லா ஃப்ளவரும் மிக்சிங்காக நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்ம போலன் பட்டி செய்யறதுக்காக எல்லா ஃப்ளவர்ல இருந்து வர்ற போலன் போடுறத அந்த தேனீக்கள் வந்து நல்லா வருது. அப்படிங்கிறதுனால நம்ம நார்த் இந்தியாவில இருந்து ஃபுல்லா எல்லா பக்கமும் எல்லா வெரைட்டி போலன் வாங்கிக்கிறோம். ஆமா, டெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு லாட் நம்ம டெஸ்ட் பண்ணணும். அக்மார்க் ஆபீஸ்ல கொடுத்துருங்க. நம்ம அக்மார்க் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். அக்மார்க் ஆபீஸ்ல நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமாக்க அக்ரி யூனிவர்சிட்டியில நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து 7வது கேட்ல அங்க லேப் டெஸ்ட் இருக்கு. நம்ம குக்கிங் ஆயில் எல்லாமே வந்து நம்ம ஃபுட் சம்பந்தப்பட்ட எல்லாமே அங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் மோல் கொண்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அங்க வந்து கவர்மெண்ட் அக்ரி யூனிவர்சிட்டிகளே இருக்கு, அங்கேயே பண்ணிக்கலாம். வெளியிலயும் இருக்கு நிறைய, வந்து வெளியிலயுமே நிறைய லேப் டெஸ்ட் இருக்குங்க. சத்தி லேப் டெஸ்ட் இருக்கு, பிரைவேட்ல இருக்கு, அங்க வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நம்ம எல்லாமே ரேட் ஒன்னா தான் வருது. ஒரு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா நம்ம தேன்ல வந்து 11 வகையா டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம வாட்டர் டெஸ்ட், ஏஸ், ஃபார்மிக் ஆசிட் இந்த மாதிரி பண்ணும்போது 11 வகையா டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 4500 ரூபா வரும். 100 மில்லி டெஸ்ட் பண்றதுக்கு 4500 ரூபா வருங்க. ஆமா, நாங்க எங்க தேன் அப்படிங்கிறனால பொதுவாக வந்து நாங்க பண்ண மாட்டோங்க. யாராவது கேட்டாங்க அப்படின்னாக்க தேன் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காக டெஸ்ட் வேணும்னு கேட்டாங்கன்னாக்க எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எடுப்போம். அந்த மாதிரி நான் எடுத்துட்டே இருந்துச்சு. எப்படி ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம ஒரு சீசன்ல வர்றதை எடுத்துருவோம். எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கலரை பாத்தீங்கன்னா யாராவது கேட்கறதுக்கு எடுக்கிறதே அது ஊறப்படுறது வந்துருது. எப்படி ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா இருக்க லேப் டெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துருது. நம்ம வந்து ஒரு பேர்ல வந்து ஒரு 100 ml எடுக்கணும். ஒரு பேர்ல வந்து நீங்க 100 லிட்டர் பேர்ல இருந்தாலும் 100 மில்லி எடுக்கணும். 1000 லிட்டர் பேர்ல இருந்தாலும் 100 மில்லி எடுக்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா பண்ண முடியும். ஜெர்மன் அதிகமா போகுது. ஜெர்மன் துபாய்க்கு போயிருக்கு. ஒவ்வொரு நம்ம வந்து ஹோல்சேலா கொடுத்துறோம். அவங்க வாங்கி மறுபடியும் அப்படி பேக் பண்ணி அனுப்பிடுறாங்க. நம்ம நேரடியா அனுப்பும்போது பல பிரச்சனைகள் வருது. அவங்க தேனை எடுத்துக்கிட்டு லேப் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்ப அதுல பிரச்சனை இதுல பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நம்ம இங்க பண்ணும்போது ஓகே நல்லா இருக்குது. அவங்க வந்து பணம் போடுறதுக்கு டிலே பண்றதுக்காக ஏமாத்துறதுக்காக வந்து உணவுப் பொருள் அப்படிங்கறதுனால நம்ம தேனை அவங்க வந்து எடுத்துட்டு வந்து அது சரியில்லை இது சரியில்லை 1008 நியாயம் பேசுறாங்க. அதனால வந்து நம்ம வந்து புதுசா இருக்கிற பையருக்கு மற்றபடி நம்ம இந்த மாதிரி இடக்கு பேசுற பையருக்கு நம்ம தேன் கொடுக்கறது இல்ல. தேன் வந்து தேவைன்னு இங்க வாங்கிக்க, எல்லாமே பணம் கட்டி எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா எடுத்துங்க, இல்லைன்னா வேண்டான்றது. அது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்தியாவில இருந்து தேன் வந்து நம்ம 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல தேன் அனுப்பி நம்ம இந்தியன் பி கனி அனுப்பி நிறைய சேட்டிங் பண்ணிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா வேர்ல்டு கவர்னன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவை தேனை வாங்கிட்டு பஞ்சாயத்துக்கு எங்கிட்ட வராதுட்டான். அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே இந்தியாவில தேன் வாங்கிக்கிற பயந்துக்கிறாங்க. அதிகமா பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து டைரக்டா வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி பெரிய பெரிய எவர் சில்வர்ல பேரில் அடிச்சு வெளிநாட்டுக்கு போயிருதுங்க. அவன் வந்து நம்ம என்ன நம்ம ரீட்டைல ஒரு கிலோ 475 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னாக்கா அவன் பல்கா 475 ரூபாய்க்கு அவ்வளவு எடுக்கிறான். அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. அப்பீட்டால பதிவு பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும், பேங்க் அக்கௌண்ட் தனியாக வச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஊறப்பட்ட அதுக்கே ஒரு ஆள் பாத்துக்கணும். அந்த லைன்லயே ஒரு ஆள் இருந்தா மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு நிறைய இருக்கு. நம்மளுக்கு வந்து காய்கறி மாதிரி கிடையாது, உடனே கெட்டு போறது கிடையாது, அனுப்பணுங்கிறது இல்லையே. நம்ம வச்சுட்டோம்னா மறுபடியும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு சேல் பண்ணலாமே. ஏன்னு பாத்தீங்கன்னா 4 கிறிஸ்டல் ஆகுது. கிறிஸ்டல் ஆகும்போது அதனுடைய வேல்யூ கூடுது. நம்ம ஏரியா நம்ம மக்கள் என்ன எடுத்துருவாங்க, கிறிஸ்டல் ஆன உடனே சக்கரை பாவுன்றுவாங்க. ஆனா நீங்க கூகுள்ல போய் அடிச்சு பாருங்க, கிறிஸ்டல் கனின்னு அடிச்சீங்கன்னா அந்த கிறிஸ்டல் கனி ஏன் கிறிஸ்டல் ஆகுது, அது கிறிஸ்டல் ஆச்சு அப்படின்னாக்கா அதனுடைய மெடிசின் வேல்யூ என்ன அப்படிங்கறத கூகுள்ல தெளிவா போட்டிருக்கிறா, நீங்க பாத்துக்கணும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் வந்து நம்ம மக்களுக்கு இல்ல. ஆனா வெளிநாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் பண்ணி அனுப்புறாங்க. அதாவது நம்ம பால் வந்து பிறகு ஊத்துறோம்ல, 1 லிட்டருக்கு ஒரு 10 மில்லி ஊத்தி பிறகு ஊத்தி வச்சிடும். அதே மாதிரி ஒரு 100 லிட்டருக்கு ஒரு 100 மில்லி கிறிஸ்டல் தேனை உள்ள போட்டு வச்சிட்டோம்னாக்கா 3 மாசத்துல பூரான கிறிஸ்டல் ஆயிரு. அந்த மாதிரி கிறிஸ்டல் நெய் மாதிரி வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி கேட்கறாங்க.
அந்த மாதிரி பண்ணலாம். சுத்தமா தேன் மட்டும்தான் கிறிஸ்டல் ஆகுது. நீங்க அந்த மாதிரி கிறிஸ்டலா இருக்கு கிறிஸ்டலாக நம்ம வாங்குறாங்க. அந்த மாதிரி பல்கா நம்ம அனுப்புறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறாங்க. கிறிஸ்டல் ஹனி வந்து கேட்குறாங்க. நம்ம இந்தியா லோக்கல்ல கொடுக்குறோம். நம்ம வந்து ஒரே மாசத்துல வந்து 10 டன் ஒரு கண்டெய்னர் அளவு பண்றது அப்படின்னாக்க நம்ம இங்கே பண்ண முடியாது. நம்ம பஞ்சாப்ல போய் இருந்து அங்கிருந்து எடுத்தோம்னா தான் பண்ண முடியும். இப்போ அங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து இந்தியாவிலேயே முதலிடம் இருக்கு. தேனி வந்து முதல் இடம் வந்து பஞ்சாப் தான். அப்போ சைனா வந்து முதலிடத்துல இருக்குது வேர்ல்டு லெவல்ல. நம்ம இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாப் முதலிடத்துல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்கு. இந்த ப்ராசஸ் பிளான் பாத்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட். நம்ம பால் குக்கர் எப்படி இருக்கு அதே மாதிரி உள்ள ஒரு இந்த பக்கம் ஒரு சிலிண்டர், இதுல ஒரு சிலிண்டர், சென்டர்ல வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறோம். அது தேன் பாத்தீங்கன்னா உள்ள வந்து 500 கிலோ கெப்பாசிட்டி பிடிக்குது அப்படின்னாக்க வெளியில வந்து நம்ம உள்ள தண்ணி வந்து 500 கிலோ நிறுத்தி இருக்கிறோம். நம்ம வாட்டர் டெம்பரேச்சர் பாத்துக்கிறதுக்காக நம்ம மீட்டர் மாட்டி இருக்கிறோங்க. 2 மீட்டர் மாற்றி இருக்கிறோம். என்ன வந்து அளவுக்கு அதிகமா டெம்பரேச்சர் ஆயிடுது அப்படின்னாக்க நமக்கு வந்து தேனில் இருக்கிற மெடிசன் வேலையும் போயிடும். மொத்தமா பாத்தீங்கன்னா தேனை வந்து சூடு பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. அது வந்து நேரடியாக சூடு பண்ணக்கூடாது. நம்ம வெந்தனிக்கலை வச்சு சூடு பண்ணிக்கலாம், இன்டைரக்டா பண்ணிக்கலாம். இது வந்து பழங்காலமா பண்ணிட்டு இருக்கிற மெத்தட் தான். நேரடியா வந்து சூடு பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த கம்பி காய வச்சு தேனுக்குள்ள வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 60 கொண்டு வரலாம். 60 டிகிரி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள தேன் வந்து ஒரு 45 டிகிரி வரும் மாய்ச்சர். உங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய இதா இருக்கிறதுனால அதுக்கு மேலே கொண்டு வர முடியாது. பெரிய பர்னர் போட்டு கேஸ் அடுப்பு பண்ண முடியும், அவ்வளவு சூடு வராது, பண்ண வேண்டியதில்லை. 60 வந்தா போதும். அதுல இருக்கிற ஈஸ்ட் பேக்ஸ் போலன் எல்லாமே வந்து நம்மளுக்கு மேல வந்துடும். அப்புறம் நம்ம எடுக்கும்போது மேல பாத்துக்கலாம். அதுல தேன் இருக்கும் பாருங்க, அதை ஓபன் பண்ணுங்க, அதுல ஃபுல் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி மேல வந்து நுரைய இருக்குங்க. நம்ம ஹீட் பண்ணி ஆடின பின்னாடி மேல அதை எடுத்தோம்னா தோசை மாதிரி வந்துடும். அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து அதைய இதுல ஏத்திக்கிறோம். இந்த மாதிரி பெரிய பேர்ல ஏத்திக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வெரைட்டியை ஏத்திக்கிறோம். நம்ம வந்து முருங்கை ஏரியால இருந்து வந்து முருங்கை அந்த மாதிரி பிரிச்சு ஒவ்வொரு பேர்ல ஏத்திக்கிறோம். மல்டி அதிகமா இருக்கிறதுனால வந்து நம்ம கலரிங் சேஞ்ச் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கலர் வருங்க. இப்போ நான் வந்து நம்ம நிறைய ஊர்ல வச்சிருக்கிறோம்ல, ஒவ்வொரு ஊர்ல ஒரு பூக்கள் வரும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் எடுக்கிறதுன்னு ஒவ்வொரு கலரா வரும். அப்படியே நம்ம கஸ்டமர் கொடுத்தோம்னாக்க இந்த மாதிரி போன டைம் வாங்கும்போது கலர் அப்படி இருந்தது, இந்த டைம் வாங்கும்போது இந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு சில சந்தேகங்கள் வருது. அதனால நம்ம பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எடுக்கிற தேனை பூரா ஒரே பெரிய பாய்லர் போட்டு அப்படின்னாக்கா தேனும் கலர் மாறுறது இல்லை. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மெடிசன் வேலையும் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஏன்னா எல்லா வருஷம் பூரா வர சீசன் பூக்கள் எல்லாமே சேரும்போது நம்மளுக்கு வந்து மெடிசன் வேலையும் சேர்ந்துருக்கு, தேனும் வந்து குவாலிட்டியா இருக்குது. அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நம்ம வந்து மோட்டர் போட்டோம்னாக்கா அப்படியே போய்க்குங்க. போடு. நம்ம எந்தெந்த பேர்லுக்கு என்னென்ன தேன் வேணுமோ அதுல இங்கேயும் பால்வால் மாட்டிருக்கு, அங்கேயும் பால்வால் மாட்டி இருக்கு. அதை வந்து நம்ம நீக்கி விட்டுக்கலாங்க. நம்ம மோந்து ஊத்துறது அப்படிங்கிறது எல்லாமே முடியாத காரியம். இதை கம்ப்ளீட்டா இதுல 1000 கிலோ இருக்கு. டெய்லி ஒரு 10 ப்ராசஸ் பண்றோம். டெய்லி ஒரு 10 பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதை எடுத்து அதில் ஊத்துறதுக்கு 5 ஆள் வேணும். 5 ஆளுக்கு ஒரு ஆளு கூலி வந்து 1000 ரூபா. 5 ஆள் கூலி 5000 ஆச்சு. ஆனா இது பட்டில் போட்டுட்டா பொண்ணுலே நீட்டா பாத்துக்குவாங்க. அவ்வளவு வேலையே இல்லை. எல்லாமே ஏட்டு வச்சுட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே மிஷினரிக்கு மாத்தியாச்சு. எதுவுமே அந்த மாதிரி கிடையாது. ஆனா அதுக்கே பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ விவசாயம் பண்றது அப்படின்னாக்க தோட்டத்தில் வந்து மாடு வச்சு உழவு ஓட்டுறது இன்னைக்கு முடியாத காரியம். ஆனா அதே டேரக்ட் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் எங்க போய் மாடு வச்சு ஓட்டுறது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டே போனோம்னா தான் நம்மளும் வாழ முடியும், தொழிலையும் வளர்த்த முடியும். ஏங்க நம்ம எடுக்கிறதுங்களா, நம்ம ஒரு 25 டன் எடுப்போங்க. அப்புறம் நம்ம பெட்டி கொடுத்துருக்கோம்லங்க, அவங்க கட்டம் நம்ம தேன் வாங்குறோம். நம்ம வந்து வச்சிருந்தாக்க நம்ம போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து தேன் எடுத்து கொடுத்தா வாங்க மாட்டோம். அவங்க பெட்டியில வச்சிருக்கும் போது அவங்க பெட்டியில இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இல்ல நம்ம வந்து போய் வண்டியில போய் நம்ம அவங்க பெட்டியில இருந்து நம்ம பெட்டியில பார்த்து நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோங்க. அந்த மாதிரி எடுக்கிறோம். நம்ம மொத்தமா 25 டன் எடுக்கிறோங்க. நம்ம மொத்தமா ஆவரேஜா அதெல்லாம் சேர்ந்து ஒரு 25 டன் எடுக்கிறோம். சீசன் டைம் பாத்தீங்கன்னாக்க நம்மளே ஒரு 600-800 பெட்டி எல்லாமே தேன் வரத்து வந்துடும். அதுலயே தேன் எடுத்துக்கோங்க. அப்புறம் காலனி பிரிச்சு விற்பனை பண்றோம், மகரந்தம் எடுத்து சேல் பண்றாங்க. மற்ற தொழிலுக்கு இது பரவாயில்ல, அதாவது வந்து கஷ்டம் அதிகம். ஆனா வந்து லாபம் வந்து ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலும் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு எல்லாம் தேன் எடுத்து கொடுத்தாலுமே கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டு கிறிஸ்டல் ஆகி போம்பாங்க. கிறிஸ்டல் ஆகி போச்சு, சக்கரப்பாவ் ஆகி போச்சு, தேனே எல்லாம் போய்பாங்க. தேனை பத்தி நல்லா அறிஞ்சவங்க மட்டும்தான் ஏன் கிறிஸ்டல் ஆகுதுன்னு தெரியும். இப்போ அந்த மாதிரி கஸ்டமர் சொல்லும் போது நம்ம தொழிலை பண்ண வேண்டியது விட்டு வேற தொழில் போயிடலாமான்னு சில நேரத்தில் நான் நினைக்கிறது உண்டு. இத்தனை கொட்டுகளை வாங்கி இத்தனை பிரச்சனைகளை பண்ணி எல்லாம் சுத்தி இரவு பகல குடும்பத்தை விட்டு வெளியில போய் இங்கிருந்து நம்ம பண்ருட்டி பெட்டி கொண்டு போறோம்னா 500 கிலோமீட்டர் ஒரு நைட் ஃபுல்லாவே போயிடுது. ஒரு தேனி பெட்டியா நம்ம உயிரினத்தை கொண்டு போய் அங்க இறக்கி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண காரியம் கிடையாது. இன்னைக்கு இருக்க டிரான்ஸ்போர்ட்ல எத்தனையோ சிக்கல் இருக்கு. அந்த கஸ்டமர்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு தொழிலே தேவையில்லை அப்படிங்கிற நேரத்துல நான் நினைக்கிறது வந்து இப்போ பாத்தீங்கன்னா
வேற தொழில் போயிட்டு இருக்கிறேங்க. கோழி பண்ண மற்ற விவசாயத்துக்கு போயிட்டு இருக்கிறது குறைச்சிக்கிட்டு இப்படி தொழில மாத்திரம். இது ஏன் நான் இத்தனை கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தாலும் கெட்ட பேர் அப்படிங்கிறனால நம்ம தொழில மாத்திரம் வச்சுக்கங்களேன். ஒரு கிலோக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு செலவு? ஒரு கிலோ பாத்தீங்கன்னா நல்ல சீசன்ல வந்தது அப்படின்னாக்க நம்ம செலவே இல்லைங்க. ஒரு 30 ரூபா செலவு வரும். நம்ம பக்கத்துல எடுத்தோம் அப்படின்னாக்க அது வந்து நல்லா மழை பெஞ்சு பூக்கள் வந்து வரத்து வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 300 ரூபா வரும். 2017 பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு செலவு 2000 ரூபா. ஒரு கிலோ உற்பத்தி பண்றதுக்கு மழையே இல்லை. கர்நாடகா கொண்டு போய் வச்சு எடுக்கும்போது ஒரு கிலோ உற்பத்தி பண்றது 2000 ரூபாய் செலவு. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த 4 வருஷ பணத்தை அந்த 1 வருஷம் இழுத்துரு. அதுதான் வச்சுங்களா, அது பிரச்சனை இருக்கு. விவசாயம் மாதிரி தான். எப்ப நம்மளுக்கு லாபம் வருதோ அப்பதான் நம்ம பாத்துக்கணும். இதுல வந்து இவ்வளவுதான் லாபம் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியாதுங்க. அந்த அக்மார்க் தேன் எடுங்க. நம்ம ப்ராசஸ் பண்ணி இது பேர்ல பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் நம்ம அக்மார்க் போடணும். இந்த மாதிரி அக்மார்க் போட மாதிரி எல்லா கடைகளுக்கும் நம்ம சேல் பண்ற கொடுக்க முடியும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மெடிக்கல் ஸ்டாப் எல்லாமே இந்த மாதிரி கொடுக்க முடியும். இந்த மாதிரி பேர்ல நம்ம வந்து பண்ணிட்டு அப்படின்னாக்கா அக்மார்க் வந்து ஒரே லாட்டா இருக்கணும். ஒரு 1000 பாட்டில் போட்டோம் அப்படின்னாக்கா 1000 பாட்டில் ஒரே கலரா இருக்கணும், மாறாம இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த பேர்ல போட்டோம். அவங்க வந்து ஒரு நம்ம 1000 பாட்டில் பிடிச்சி வச்சுட்டு அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு 4 பாட்டில் சாம்பிள் எடுத்து போவாங்க. எடுத்துட்டு போயிட்டு ஓகே ஆனதுக்கு அப்புறமா மேல ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. 1/2 கிலோவுக்கு இத்தனை, 1/4 கிலோவுக்கு இத்தனை அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வந்து கரெக்டா வந்து நம்ம சாம்பிள் கொடுப்பாங்க. அதை ஒட்டி நம்ம கொடுத்தோம்னா எல்லா பக்கமும் நம்மளுக்கு வாங்கிக்குவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து சேல் பண்ணலாம். இருந்தாலும் நம்மளுடைய தனி மனிதனுடைய நம்பிக்கையை தேன் வாங்குறாங்க. நீங்க என்னதான் பண்ணி கொடுத்தாலும் வந்து அவங்க மக்கள் தேன் வாங்க மாட்டாங்க. தனி மனிதனுடைய நம்பிக்கை இருந்தால் தான் மக்கள் வந்து திரும்ப திரும்ப தேன் வாங்குவாங்க. தவிர நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம்னா பெருசாவெல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியாது. என்ன இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில அதிகாரிகள் வந்து பண்ற தவறுனால எல்லா அதிகாரிகளும் பாதிக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து போன் கலெக்ட் பண்ண முடியும். நம்ம 5 பெட்டி 10 பெட்டியெல்லாம் வச்சுக்கிற இடத்துல வச்சோம்னா கலெக்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமா போயிரு, காஸ்ட் அதிகமா வரும். எல்லாமே சீசன் டைம் தாங்க. சீசன் டைம்ல வந்து அளவுக்கு அதிகமா கிடைக்கிற போது நம்ம வந்து கோம்புல ஸ்டோரேஜ் பண்ணும்போது நம்ம அப்போ ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறதா. ஓகே, வேற போலன் கொடுங்க. அந்த 2 வெரைட்டி போலன் கொடுங்க. நம்ம இந்த டேப்லெட் சாப்பிட்டோம்னா குரோசின் இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்டோம்னாக்க கண்ட்ரோல் ஆகுங்க. அந்த அளவுக்கு வச்சுக்கூடாது. வந்து எப்பவுமே அதிகமா கொட்டாது. மழை காலத்துல இந்த குயின்செல் கட்டுற சீசன்ல அதிகமா கொட்டும். மழை பெஞ்சுக்கிற காலத்துல கொட்டுங்க. அப்புறம் இந்த குயின்செல் ப்ரொடெக்ஷன் ஆகுதுல்ல அப்ப வந்து அதிகமா கொட்டும். அப்ப வந்து அதை நம்ம ஹேண்டில் பண்ணி பழகணும். எப்படி ஒரு பொட்டி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 1-2 கொட்டத்தான் செய்யும். ஒரு நாளைக்கு 50 பெட்டி பார்க்கும்போது 100 ஆகி போகும். நைட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப காய்ச்சல் வரும். மறுநாள் வேலை செய்ய முடியாது. ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டோம்னாக்கா அவர் ரெடி ஆயிரு. இவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து தேன் சரியில்லைங்கிற போது நம்ம தொழிலை விட்டு போயிடலாம் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கல. இது நம்ம டாப் வச்சு எடுக்கிற போலன், அந்த கோம்புல எடுக்கிற போலன் கொடுங்க. இது நம்ம நல்லா வெயில காய போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சு பவுடர் பண்ணிக்க வேண்டியது. பவுடர் பண்ணிட்டு நம்ம 200 மில்லி தேன் 100 கிராம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஆயிக்கு ஜேமாட் ஆயிக்கு. அதை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸ்டாக் இல்லையா? அது லேடிஸ்க்கு மென்சஸ் ப்ராப்ளத்துக்கு நம்ம நல்லா யூஸ் ஆகுங்க. புரோட்டீன் வந்து நிறைய இருக்கு. முதுகு வலி, மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய யூஸ் ஆகுது. நீங்க கூகுள் அடிங்க, கவு டு பெனிஃபிட் பி போலன்னு அடிச்சீங்கனாலும் அதுல ஒரு ஊறப்பட்ட தகவல் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே நீங்க வந்து தேன்ல என்ன, தேன்ல வந்து சந்தேகம் வந்து அப்படின்னாக்கா ஏன் சந்தேகம் வருது, ஏன் கிறிஸ்டல் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க அதுல கூகுள் அடிச்சு பார்த்துக்கலாம். தேன் நெல்லி பண்றோம். தேன் நெல்லி பண்றோம். புல்கந்து பண்றோங்க. ஒரு மூங்கில் கொடுத்து பண்றோம். மூங்கில் கொடுத்து இருக்கல சின்ன தலையை கொடுத்து வந்து வெட்டி அதை வேக வச்சு அது அப்படியே நம்ம தேன்ல பண்ணிட்டு இருக்கிறோங்க. இல்ல அது லோக்கல் சேல்ஸ் மட்டும்தாங்க. ஆமா, அதெல்லாம் பெருசா நம்ம வந்து கட்டுப்படி இல்லைங்க. நம்ம நம்ம கஸ்டமர் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறோம். அது மூங்கில் கொடுத்து வீடியோ 1 செகண்ட் எடுத்துக்கலாம். சைடு மேல எல்லாம் போட்டு தெரியுதான்.